விஞ்ஞானிகள் முதல் பிற இன்னொரு துறைகளில் அக்குர்ணையை சேர்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் உலகளாவிய ரீதியில் காணப்படுகிறார்கள். கல்வியினால் மேம்பட்டவர்கள் காணப்படுகிறார். எமது இளம் சமுதாயத்தினர் அல்ஹம்துலில்லாஹ் கல்வியில் அவர்களுடைய அடைவு மட்டும் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க நிலையில் காணப்படுகிறது. 100% அதை திருப்தியாக கொள்ள முடியாவிட்டாலும் நாம் இருந்த நிலையில் இருந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்று அக்குர்ண ஜம்மியத்துல் உலமா அவர்கள் நல்ல சில திட்டமிடல்களூடாக பல செயல் திட்டங்களை முன் வச்சார்கள். அதில் அவர்கள் முக்கியமாக செயல்படுத்த விரும்பின ஒரு அம்சம் தான் கல்வியை மேம்படுத்துறது. அதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள். கல்வி குழுவை அக்குர்ண ஜம்மியத்துல் உலமா சார்பாக அமைச்சார்கள். அதுதான் பின்னால அசீடாவாக இன்று பரிணமிச்சு, அதாவது இதனுடைய உருவாக்கம் அக்குர்ண ஜம்மியத்துல் உலமாவோட இனிஷியேட்டிவ். அசீடாவுடைய செயல்பாடுகளும் சில காலங்கள்ல தொய்வடைஞ்சது. அந்த காலத்துல அல்லது அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க எங்களை மாதிரி இயங்கக்கூடிய இன்னொரு அமைப்பான ATT ஒரு சமூக அமைப்புடன் இணைந்ததாக நாம் ஒரு புதிய திட்டமிடல் ஒன்றை மேற்கொண்டோம். இதனுடைய 3 அம்ச திட்டம் இது. அதாவது இதனூடாக நாங்க அக்குர்ண ஓவரால் எஜுகேஷன் டெவலப் பண்றதுக்கு நாங்க 3 பில்லர் ப்ரோஜெக்ட் சொல்லலாம். அதுல ஒரு பில்லராக ஒரு துறையாக நாங்க பாடசாலைகள், மஹல்லாக்கள்ல, பள்ளிவாசல்கள்ல கல்விக்கு உதவி செய்யக்கூடிய நிறுவனங்களாக தேவைது. ஒரு நிறுவனம் ஒரு விஷயத்தை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்னொரு நிறுவனம் அதுல கையடிச்சு 2 பேர் அதுல அவர்களுடைய சக்திய நேரத்தை விரயம் செய்ய தேவையில்லை என்பது எங்களுடைய ஊருடைய நலனுக்காக வரக்கூடிய சில அமைப்புகள் இவைகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து நாங்கள் கொண்டு போகும் போதுதான் உண்மையிலே கல்வியில் ஒரு சிறந்த ஒரு ரிசல்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிறோம். அதுல எங்களுக்கு தெரியும் பிரதான பாடசாலைகள் அக்குர்ண அஸ்ஹர், அக்குர்ண பாலிகா, அக்குர்ண ஜாஹிரா என்று பிரதான பாடசாலைகள் காணப்படுகின்றன. இதனுடைய தலைவராக எங்களுக்கு தெரியும் மிகவும் பிரபல்யமான ஒரு தொழிலதிபர் அக்குர்ணைய பூர்வீகமாக கொண்ட அல்ஹாஜ் TLM நவாஸ் அவர்கள் அன்று முதல் இன்று வரை இதனுடைய தலைவராக ஜம்மியத்துல் உலமா தெரிவு செய்யப்பட்ட நியமிக்கப்பட்ட தலைவராக இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கலாநிதி டாக்டர் ஜியாட் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். டாக்டர் ஜியாட் இலங்கை தேயிலை ஆராய்ச்சி சபையில டைரக்டராக இருந்த ஒரு முஸ்லீம், இலங்கையில் உள்ள ஒரு மிக உன்னத பதவியை வைத்த ஒரு முஸ்லீம்கள் ஒருவர். மர்ஹூம் அல்ஹாஜ் ஜுபைர் அவர்கள், என்ஜினியர் ஜுபைர் அவர்கள் இலங்கை மின்சார சபையில தலைவராக செயல்பட்டவர்கள். அவர்கள் எமது ஆரம்பகால உறுப்பினர். என்ஜினியர் கசாலி கமிஷனராக செயல்பட்டு ஓய்வு பெற்றிருக்கிற சஃபிக் சேரங்கிற ஒரு ஆரம்பகால முக்கியமான ஒரு பேர். சமூகம் ஏற்பாடு கொண்டு அசீடான்றது அசோசியேஷன் ஃபார் சோஷியல் அண்ட் டெவலப்மெண்ட் இன் எஜுகேஷன், கல்வியூடாக கொண்டு சமூகத்தை மேம்படுத்தணும்ன்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. வைஸ் மீடியாவின் தொடர் நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக இன்று நாங்கள் ஒரு ஆளுமையின் பயணம் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் அக்குர்ணையில் பொதுவாக கல்வித்துறையில் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டு வருவதை எங்களுடைய அக்குர்ணை மக்கள் அறிந்ததுண்டு. அதில் முதன்மை என்று கூட சொல்லலாம். பொதுவாக கல்வியில் பல வீழ்ச்சிகளை கண்டபோதும் அந்த கல்வியின் வளர்ச்சிக்காக ஒரு முறையான திட்டமிடலை கொண்டு அழகான முறையில் நேர்த்தியாக ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரைக்கும் இயங்கிக் கொண்டு வரும் ஒரு நிறுவனம் தான் அசேடா. இந்த அசேடா நிறுவனம் அக்குர்ணையின் கல்வி வளர்ச்சிக்காக பல வேலை திட்டங்களை செய்து பல சாதனைகளை படைத்துள்ளது. அது மாத்திரமல்ல, அசேடா என்ற நிறுவனம் பல நிறுவனங்களை தொடர்ச்சியாக அதோடு இணைத்து கொண்டு பயணிப்பதை அறிந்ததுண்டு. அந்த வகையிலும் இந்த அசேடா நிறுவனத்தை பற்றின பல தெளிவான விடயங்களை இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக அறிந்து கொள்ள முடியும். அசேடாவின் ஒரு ஸ்தாபக செயலாளராக இதுவரைக்கும் கல்வித்துறையின் மேம்பாட்டுக்காக சிறந்து விளங்கக்கூடிய அக்குர்ணையின் பல வேலை திட்டங்களில் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிப்போடு செயற்படுத்திக் கொண்டிருக்கும் ஒருவரை தான் இன்றைய ஆளுமையின் பயணம் எனும் நேர்காணலில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். 28 வருட காலமாக சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியின் பிரயோக விஞ்ஞான பீடத்தில் கிட்டத்தட்ட 28 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய பணியை அங்கு ஒரு லெக்சரராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு ஆரம்ப விரிவுரையாளராக அங்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்றார். அதிலிருந்தும் கூட இன்றும் அக்குர்ணையில் கல்வியின் வளர்ச்சிக்காக பல வேலை திட்டங்களை செய்து கொண்டுதான் வருகின்றார். அந்த வகையில் அவரோடு நாங்கள் ஒரு சில விடயங்களை கலந்தாலோசிப்பதற்காக இன்று எங்களுடைய வைஸ் மீடியாவின் ஆளுமையின் பயணம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றார். அந்த வகையில் அவரோடு சில விடயங்களை கலந்தாலோசி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், எங்களுடைய இந்த நேர்காணலில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் எங்களுடைய அக்குர்ணை மக்கள் மாத்திரமல்ல, அக்குர்ணையை வெளி ஊர்களிலும் இருந்து பல பேருக்கு உங்களை ஒரு தெரிந்த ஒரு ஆள் என்ற வகை இருந்தாலும்
பல பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம், உங்களை அவர் அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் கூட இருக்கலாம். எனவே உங்களை பற்றின ஒரு சில விடயங்களை எங்களுடைய நேர்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும்? எனது பெயர் நவாஸ். என்னை நான் நவாஸ் ஃபாரூக் என்று தான் அழைக்கிறது. இருந்தாலும் அதிகமாக மக்கள் இப்போது அதிகமானவர்கள் என்னை நவாஸ் என்று தான் கூடுதலாக அழைக்கிறார்கள். அப்படித்தான் அழைக்கப்படுகிறேன் கூடுதலாக. எனது முழு பாடசாலை கல்வியும் மாத்தளை ஜாகிரா கல்லூரியிலே பெறப்பட்டது. நான் மாத்தளை ஜாகிரா கல்லூரியுடைய ஒரு பழைய மாணவன். அங்கிருந்து பேரதனை பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு எனது விஞ்ஞான படிப்பை முடித்து பின்னால அது முடிகிற தருவாயில எனக்கு திருமண ஏற்பாடு நடந்தது. அல்ல அந்த திருமணத்தினூடாக அக்குர்ணைக்கும் எனக்கும் சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. அங்கிலிருந்து எனது கல்வி பயணம் மாத்தளையிலும் அக்குர்ணையிலும் தொடர்ந்தாலும் சில நாளுக்கு பின்னால் இப்போது முழு நேரமாக அக்குர்ணையிலிருந்து தான் எனது பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். அதன் பின்னால திருமணம் முடிந்த அந்த வருடத்திலே தான் அல்லாஹ்வுக்கு இருக்கால ஒரு வெட்டிங் கிஃப்ட் என்று கூட சொல்லலாம். எனக்கு யூனிவர்சிட்டி பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் சவுத் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பெர்மனன்டாக கிடைச்சது. அன்று முதல் இன்று வரையும் விஞ்ஞான பீடத்துல ஒரு ஆரம்ப கால ஒரு உப விரிவுரையாக தொடங்கி இன்று ஒரு சீனியர் லெக்சராக கெமிஸ்ட்ரியில சீனியர் லெக்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பாடசாலை நாட்களில் இருந்து பல்கலைக்கழகம் படித்துக் கொண்டிருக்கிற காலம் தொடராக இன்று வரைக்கும் கல்வித்துறை சார்ந்த சமூக சேவை அமைப்புகளுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு என்னாலான பங்களிப்புகளை சமூகத்துக்காக வழங்கி கொண்டிருக்கிறேன். மாஷா அல்லாஹ், ஒரு சிறந்த ஒரு பணி. எந்த வருடத்துல நீங்க அங்க போய் சேர்ந்து பண்ணீங்க சார்? 1997 வருடம் தான் திருமணம் நடந்தது. அந்த வருடம் தான் முதலாவது பணம் கிடைச்சது. உண்மையிலே எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இவ்வாறான பிரிவுகளில் இருப்பது என்பது உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். மஷாலா, நாங்கள் அகுர்ணை என்ற வகையில நாங்கள் அந்த விடயத்தில் பெருமைப்பட்டோம். உங்களை போன்ற இன்னும் பலர் இவ்வாறான பல்கலைக்கழகங்களில் சேவைகளை ஆற்றிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீங்கள் அறிந்த வகையில் அகுர்ணையிலிருந்து எத்தனை பேர் இவ்வாறான அந்த பல்கலைக்கழகங்கள் விரிவுலராக இருக்கக்கூடியவர்கள் இருக்கு? நான் அறிந்த வரையில் முன்னேவர்கள் உலகளாவிய ரீதியில கலாநிதிகள் அக்குர்ணை பிறப்பிடமாக பூர்வீகமாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள். தற்காலத்தை பொறுத்தவரையில் இலங்கையில் விரிவுரையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கை பெரிய எண்ணிக்கையா இருக்கிறது. ஆனால் பிற துறைகளில் விஞ்ஞானிகள் முதல் பிற இன்னொரு துறைகளில் அக்குர்ணையை சேர்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் உலகளாவிய ரீதியில் காணப்படுகிறார்கள். கல்வியினால் மேம்பட்டவர்கள் காணப்படுகிறார். மாஷா அல்லாஹ், பல பேர் சொல்கிறார்கள் அக்குர்ணையை பொறுத்த வகையில் ஒரு பிசினஸ் சமூகம் என்று கூட சொல்வார்கள். ஆனால் அது இப்போது மாற்றப்பட்டிருக்கின்றது. ஏன்னா பொதுவாக கல்வியை சார்ந்தவர்கள் கல்வி பட்டதாரிகள் பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக அது மக்கள் சொல்வதில் அது அதன் சொல்லுவோம் ஒரு பிராக்டிக்கல் சென்ஸ் தானே. அதிகமாக ஆரம்பத்துல வியாபாரிகள் அதிகமாக காணப்பட்டார்கள். ஆனால் இப்போதும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் காணப்படுகிறார்கள். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால் தற்போது வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் கல்வியை பெற்று கல்வியினூடான கல்வித்துறை சார்ந்த வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அதனால் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. மட்டுமல்லாமல் தற்சமயம் உள்ள சமூகம் எமது இளம் பராயத்தினர் அல்ஹம்துலில்லாஹ் கல்வியில் அவர்களுடைய அடைவு மட்டும் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க நிலையில் காணப்படுகிறது. 100% அதை திருப்தியாக கொள்ள முடியாவிட்டாலும் நாம் இருந்த நிலையில் இருந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்று உறுதியாக சொல்லலாம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உண்மையில நீங்கள் ஒரு நீங்கள் 28 வருடத்துக்கு மேலாக நீங்கள் இந்த கல்வித்துறையில் இருப்பதனால நீங்கள் அந்த அனுபவத்தை கொண்டு நீங்கள் சொல்கின்றது நான் நினைக்கின்றேன். மாஷா அல்லாஹ், உங்களுக்கு தெரிந்த வகையில் அக்குர்ணையை பொறுத்த வகையில் பல நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதாவது தொண்டு நிறுவனங்கள் அக்குர்ணையிடையே கல்வி வளர்ச்சிக்காக பல நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கிட்டத்தட்ட எந்தெந்த நிறுவனங்களில் ஒரு உறுப்பினராக நீங்க இருக்கிறீர்கள்? திருமணம் முடிச்ச ஆரம்ப காலத்துல அக்குர்ணையினோட செயல் திட்டங்களில் அதிகமாக பங்கு கொள்ளவில்லை. மாறாக மாத்தளையோட அதிகமாக காலத்தை கழிச்சு கொண்டிருந்தேன். 2014 ஆண்டு நினைக்கிறேன், சரியாக 2014 வருடம் அக்குர்ணை ஜமியத்துல் உலமா. அதுக்கு முன்னர் அக்குர்ணையில பல தொண்டு நிறுவனங்கள் காணப்பட்டன, செயலாற்றி கொண்டிருந்தார்கள். அன்றைய நாள் 2014 ஆண்டு கணக்கின்படி உறுதியாக நம்பர் சொல்ல தெரியாட்டியும் சுமாராக 40-50 தொண்டு நிறுவனங்கள் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நேரம் அந்த பின்புலத்துல அக்குர்ணை ஜமியத்துல் உலமா அவர்கள் நல்ல சில திட்டமிடல்கள் ஊடாக பல செயல் திட்டங்களை முன் வச்சார்கள். அதுல அவர்கள் முக்கியமாக செயல்படுத்த விரும்பிய ஒரு அம்சம் தான் கல்வியை மேம்படுத்துறது. அதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள். அதற்காக அக்குர்ணையை சார்ந்தவர்களை தேடி அக்குர்ணைக்கு வெளியில வசித்துக் கொண்டிருப்பவர்களையும் இணைத்து கொண்டு ஒரு கல்வி குழுவை அக்குர்ணை ஜமியத்துல் உலமா சார்பாக அமைச்சார்கள். அதுதான் பின்னால அசீடாவாக இன்று பரிணமிச்சு, அதாவது இதனுடைய உருவாக்கம் அக்குர்ணை ஜமியத்துல் உலமாவோட இனிஷியேட்டிவ். இதுல அக்குர்ணையில் உருவாக்கின கல்வியில மிக சிறந்த
கனவான்கள் ஆரம்ப கால உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டார்கள். அதுல ஒரு சிலர் தற்போது உயிருடன் இல்ல அல்லாஹ் கபரை பிரகாசமாக்கி வைக்கணும், அவர்களுடைய கல்வி பணியை அல்லாஹ் கபூல் செய்யணும். கொஞ்சம் தொய்வு அடைஞ்சிருந்த நிலையில இன்னொரு பிற பிற அமைப்புகள் தலை தூக்கின அல்லது அவை ஆக்டிவாக இயங்கின. அப்படி இருக்கிற நேரம் சுமாராக பல சவால்களை நாங்கள் எதிர்கொண்டோம். இலங்கையில சமூகமாக அல்லது அரசாங்கம் அதை இலங்கை மக்களாக இப்படி நான் சொல்றது விளங்கிக் கொண்டிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு பிரச்சனைகளினால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனூடாக அரசியலுடைய செயல்பாடுகளும் சில காலங்களில் தொய்வடைஞ்சது. அந்த காலத்துல அல்லது அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க எங்களை மாறி இயங்கக்கூடிய இன்னொரு அமைப்பான ATT ஒரு சமூக அமைப்புடன் இணைந்ததாக நாம் ஒரு புதிய திட்டமிடல் ஒன்றை மேற்கொண்டோம். அந்த திட்டமிடல் வந்து சுமாராக 2 வருடங்களாக பிளானிங் செஷன்ல நாங்க காலத்தை கடத்தினோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு சிறந்த செயல்பாடும் செயல்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது ஒரு பெஸ்ட் பிளானிங் ஒன்று இருக்கணும். அந்த அடிப்படையில நாங்க துறை சார்ந்தவர்கள், துறை சார்ந்த அமைப்புகள் எல்லாருடையும் நேர்காணல் ஊடாக அவர்களுடைய சந்திச்சு இன்டராக்டிவ் ஃபார்மேட்ல நாங்க தேவையான தகவல்களை பெற்றுக்கொண்டு நாங்க ஒரு மாடல் ஒன்றை தயாரிச்சோம். எங்க அக்குனைக்கு கிட்டத்தட்ட 2030 வரை காட்டியும் இது செஞ்சா இந்த அமைப்புல நாங்க முன்னுக்கு போனோம் நல்ல வந்து ஒரு திட்டமிடலை மேற்கொண்டோம். நான் சொல்லல இதுதான் 100% சரியான முறை என்று. ஆனால் எங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மற்ற கல்வியாளர்கள், ப்ரொஃபஷனல்ஸ், மற்ற ஆர்வலர்கள் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில எங்களுடன் இணைந்து கொண்ட எங்களுக்கு மத்தியில பல துறை சார்ந்தவர்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், என்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள், லாயர்ஸ் இருக்கிறார்கள், இன்னொரு ஈவன் வியாபாரத்துறையில மிக உச்சத்தில் உள்ள கல்விமான்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அவர்களுடைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு திட்டமிடலை முன்வைச்சோம். அக்கூர்நெட் 2030 இந்த அமைப்புல இந்த திட்டமிடல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய 3 அம்ச திட்டம் இது. அதாவது இதனூடாக நாங்க அக்கூர்நெட் ஓவரால் எஜுகேஷன் டெவலப் பண்றதுக்கு நாங்க 3 பில்லர் அப்ரோச் என்று சொல்லலாம். அதுல ஒரு பில்லராக ஒரு துறையாக நாங்க பாடசாலை கல்வியை குறிப்பிடலாம். என்னடா பாடசாலை கல்வி வந்து ஏற்கனவே அரசாங்கத்தால திட்டமிடப்பட்ட அது ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் மெத்தட். அதுக்கு நாங்க தேவையான மேலதிக உதவிகளை வழங்குறது வில்லேஜ் லெவல் எஜுகேஷன் என்று சொல்லுவோம். அதாவது எங்களோட மகல்லாக்கள்ல ஸ்திரப்படுத்துறது, மகல்லாக்கள்ல பள்ளிவாசல்கள்ல கல்விக்கு உதவி செய்யக்கூடிய நிறுவனங்களாக மாற்றுறது. 3வது ஏற்கனவே குறிப்பிட்ட சமூக நல அமைப்புகள் நிறைய காணப்படுகின்றன. இந்த அமைப்புகள்ல நாங்க அவதானிச்ச நேரத்துல அவர்களும் எங்களை போலத்தான் சில காலங்கள்ல உயர்வாக ஆக்டிவா இருப்பார்கள், சில காலங்கள்ல அது இயல்பு, மனித இயல்பு, அது நேச்சர், ஹியூமன் நேச்சர். அவர்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் செயல்பட்டால் இன்னும் இதனுடைய பிரதிபலன் அதிகப்படுத்தலாம் என்ற எண்ணத்துல அவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடல் மேற்கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களும் எங்களுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுடன் பயணிக்கிறதுக்கு அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அது நாங்கள் அல்லது நான் அவதானிச்ச மிக ஒரு சக்சஸ்ஃபுல், அது ஒரு பாசிட்டிவாக நான் அவதானிக்கிறேன். அது ஒரு சில சேவைகளை செய்யறதுக்கு 1க்கு மேற்பட்ட அமைப்புகள் காணப்படுகிறார்கள். இப்ப நாங்க அவர்களோட தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குகிறோம். நிறுவனம் ஒரு விஷயத்தை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்னொரு நிறுவனம் அதுல கையடிச்சு 2 பேர் அதுல அவர்களுடைய சக்திய நேரத்தை விரயம் செய்ய தேவையில்லை என்றது எங்களுடைய அபிப்பிராயம். அதுல ஈடுபடக்கூடிய ஒரு சாரார் அல்லது ஒரு அமைப்பினரை நாங்க எம்பவர் பண்றதனூடாக அந்த துறையை செயல்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறோம்.